அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். அவர் நேற்று யூடியூப் சேனலில் பேசியிருந்தார். ஜிக்லோ துரைமுருகன் வந்து தமிழக வெற்றி கழக மாநாட்டில் வந்து விஜயகாந்த் அவரோட படத்தை வச்சதை வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். அதாவது விஜயகாந்தை மிகவும் தரைகுறவாக பேசுனதில் வந்து முதல் ஆளாக பார்த்தீங்கன்னா இப்போ வச்சிருக்க யூடியூப் சேனல் வச்சிருக்க ஜிக்லோ துரைமுருகன் அவர் கட்சியோட தலைவர் தான் அப்படி பேசியிருந்தார், இழிவாக பேசியிருந்தார். அந்த வீடியோ வேணால் நான் உங்களுக்கு வேணால் அந்த கிளிப்ஸ் எடுத்து நான் கீழே போடுறேன், அதை பாருங்கள். கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்ததில்லை, கபடி டீமுக்கு கூட இவர் தமிழ் இனத்திற்கு கேப்டன் ஆயிட்டார். விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீ குடிச்சு சாக வேண்டியதா பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி வந்து விஜயகாந்த் படத்தை அவர் வச்சாருன்னா அது விஜய் வச்சிருக்காரு, அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கணும்னா அந்த கட்சி இருக்குது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த கட்சி இருக்குது. அந்த கட்சி வந்து விமர்சனம் வந்து ஏன் எங்கள் வந்து கேப்டன் படத்தை வச்சுன்னு அவங்க கேட்க போகிறாங்க. வந்து நீங்கள் ஏன் அதுக்காக வந்து ரொம்ப ஆவேசப்பட்டுன்னு இருக்கீங்க? அவர் விஜயகாந்த் வாக்கு அவங்க வாங்கிடுவாங்களான்ட்டு. ரெண்டாவது வந்து ஒரு உங்கள் கட்சியோட தலைவருக்கு விஜயகாந்த் மகனாவது எம்பி ஆகி உள்ளே போவார்னு பார்த்தேன் அப்படின்னு தேர்தல் முடிஞ்சு அவர் என்ன பண்ணார், ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. 3,85,000 வாக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஜெயிக்குது எம்பியில். 3,80,000 வாக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிற தேமுதிகவான அவர் விஜயகாந்த் ஐயாவோட மகன் நின்னார், அவரே வாங்கினார். 77,000 வாக்கு என்ன பண்ணுது, நாம் தமிழர் கட்சி வாங்குது. எந்த இடத்துல? அந்த பகுதியில். அப்போ நீங்கள் உண்மையாலுமே ஐயா விஜயகாந்த் மேலே உங்களுக்கு நம்பிக்கையும் அவர் மேலே ஒரு பற்று இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல தேர்தலில் நீங்கள் நிற்காம இருக்கலாம். நிற்காம இருந்தால் அவர் ஒருவேளை அவர் விஜயகாந்தோட ஐயா அவங்க பையன் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் ஜெயிப்பார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ அங்கே நின்று வேட்பாளர் பண்ணி முட்டாளாக்குறீங்களா? விஜயகாந்த் பையன் தான் அங்கே ஜெயிப்பார்னா அங்கே நிற்கிற எதுக்கு வேட்பாளர் நிற்க வச்சிங்க? அப்போ வந்து அந்த வேட்பாளர் ஏமாத்துறீங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற வேட்பாளரே உங்களால் என்ன பண்ண முடியல, உண்மையாக இருக்க முடியல. அதுதான் உங்கள் கட்சியோட நிலைப்பாடு. அப்புறம் வந்து மேடையில் வந்து நேற்று நடந்த மாநாட்டில் வந்து சேர் ஏறந்து நான் சொல்கிறேன், சேர் ஏறுறாங்க உடைக்கிறாங்க, அது அவங்க கட்சி பிரச்சனை. அதுக்கு அவங்க பணம் கொடுக்க போகிறாங்க, அந்த நிறுவனத்துக்கு அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினோட நெகட்டிவிட்டியை மட்டும் காட்டணுன்ற நிலைப்பாட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு இருக்கு. ஏன்னா உங்களோட ஒட்டுமொத்த வாக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு போகுதுன்ற வைத்தியரிச்சல் தான், உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் சார்ந்து நீங்கள் அரசியல் ரீதியாக வந்து கருத்து வைங்க. இப்போ அவர் வந்து நேற்று ஒரு 5 தலைவர்களுக்கு வந்து மாலை அணிவிச்சார். ஆனால் அதுக்கு